எத்தனை நாள் சோக்கர் எனக்கு வந்திருக்கு. ஐயா வா வேலு, வா வா வா. உடம்பு சரியாயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்டா வேலு கத்துற? ஐயா இவன் தான் ஐயா பூஜாமாவை கல்யாண மண்டபத்துல தூக்கிட்டு போறது இவன் தாங்க. ஆமாங்கய்யா. சிவா வா. அவன் சொல்றது நெசமா? நீங்க தான் சார் அப்படி எல்லாத்தையும் சொல்ல சொன்னீங்க. டேய் என்னடா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஹலோ பிரதர், ஐ அம் கமிங். ஏய் நீ சொல்றா பூஜாமாவை கல்யாண மண்டபத்துல கடத்திட்டு போறது யாரா? சொல்றா. இவனேதா? என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொல்றேனா? அதுவா? நீ அவங்களை நிறுத்தி தரல. வேலை எனக்கெல்லாம் தெரியும்டா, தெரியும். நீ சுமார் என்ன சம்பந்தி மொத்தம் என்னதான் சொல்லுது? அது ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. அவன் தலையில அடிபட்டிருக்கல, அதான் ஏதோ ஐயா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியலைங்கய்யா. நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஏங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. பாவன் இப்பதான் கோமாலேருந்து வந்திருக்க, அவனுக்கு புரியுமா போகுது? வேலு மறுபடியும் சொல்றேன், பதட்டப்படாத. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல போய் எடுத்துக்கோ. போ. ஐயா நான் வந்து போன்னு சொல்றல, போ. வாங்கண்ணா நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க சம்பந்தி. சந்தோஷ் தேங்க்ஸ். உன் ஒருத்தனோட லவ்வுக்காக உன் குடும்பம் மொத்த பேரும் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன். Cheers. Cheers. சம்பந்தி நீங்க இங்க வந்த பிறகு தினமும் பண்டிகை ஆட்டமா இருக்குது. உண்மையா சொல்லணும்னா பணத்துக்காகத்தான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணோம். ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட பழகினதுக்கு அப்புறம் எங்க குணமே மாறி போன மாதிரி இருக்கு. நெசம்தான் சம்பந்தி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கேட்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி சொல்லுங்க. இனிமே நாம இப்படியே இருப்போம். சரி தம்பி, நேரமாச்சுல்ல, சாப்பிடலாமா சம்பந்தி? ஓகே, 1 மினிட். ஒரு ரவுண்டு உனக்கு வேணுமா? ஆண்டி உங்களுக்கு ஃபோன். ஹலோ லக்ஷ்மி, சாப்பிட்டியாம்மா? என்ன சாப்பிடலங்க. என்னம்மா இது, மணி 10 ஆச்சுமா, இன்னும் சாப்பிடலங்கிற? ஏற்கனவே உனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வேற, டயத்துக்கு சாப்பிட்டுருமா? சரி சாப்பிடுறேங்க. லக்ஷ்மி சொல்லுங்க. ஐ லவ் யூடா. மீட்டுங்க. அந்த படம் எடுங்க. பாத்தியாடா தம்பி சம்பந்திய, பொஞ்சாதிக்கு போன போட்டு சாப்பிட்டியா அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சறாரு. என்ன சம்பந்தி நீங்க? எங்க வீட்டுல இந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க. 2 நாள் ஆனாலும் சரி நாங்க சாப்பிட்ட பறவைதான் எங்க எச்சிச்சாத்த சாப்பிடணும், இல்ல டிங்கிட்டா. சரியா சொன்ன தம்பி. தப்பு சம்பந்தி. பொம்பளைங்களது ரொம்ப ரொம்ப சின்ன உலகம். வீடு புருஷன் புள்ளன்னு சதா நம்மளையே நினைச்சிட்டு நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவங்க. அப்படிப்பட்ட அவங்கள பாசத்தோட பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? சரி, டைம் ஆச்சு, டின்னர் போலாம். இருங்க சம்பந்தி, ஒரு நிமிஷம். நான் ஹலோ அண்ணி, அண்ணி நான் சீதா அவரு பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்க தங்கச்சி கிட்ட பேசணும், அவகிட்ட கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து
கொழுந்தனார் பேசணுமா? ஐயோ என்ற கிட்டயா எனக்கு பயம். ஐயோ பேசுடி. ஹலோ பேசுங்க பேசுங்க. ஏனுங்க? ஏண்டி மீனாட்சி, சோறு சாப்பிட்டியா? அது எப்படிங்க நீங்க சாப்பிடாம? அடே லூசு, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன வெய்யே, அசிமிட்டி தான் வரும். அசிமிட்டில முட்டாச்சிருக்கி, ஒண்ணு தெரியாது. ஐ லவ் யூ. மிட்டுவா அப்படின்னா இங்க என்னடா பண்ற? ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உனக்கம். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஏய் அத்தை கிட்ட கூட. பெரிய மாமா. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். அது உங்களுக்கு ஃபோன். மாமா பேசுங்க. ஹலோ சிவகாமி, நான் தான். சோறு சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. சீக்கிரம் சாப்பிடு, இல்ல எனிமிட்டி வந்துடும். நான் இப்பவே போறேன். சிவகாமி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. மீ டூ. பட்டிக்காடு.